அவதாரத்தின் முடிவில் நல்ல நம்பிக்கையுள்ள நவி ஆன பிறகு ஜேக் சுல்லி, சாம் வொர்த்திங்கன் மற்றும் நெய்திரி சோ சல்டானா ஆகியோர் பண்டோரா கிரகத்தில் குழந்தைகளை பெற்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் மக்கள் திரும்பி வருகிறார்கள். இந்த நேரத்தில் இறக்கும் பூமியின் அகதிகள் வளங்களுக்காக அதை கொள்ளையடிப்பதை விட பண்டோராவுக்கு செல்ல விரும்புகிறார்கள். அதில் கர்னல் குவாரிச்சின் ஸ்டீபன் லாங் ஒரு குளோனும் அடங்கும். அவர் நாவி உடலையும் ஏற்றுக்கொண்டார். ஜேக் தனது குடும்பத்தை கடல் நாவி பழங்குடியினருக்கு மாற்றுகிறார். அதனால் குவாரிச் அவரை தேடி அவர்களின் காடுகளுக்குள் படையெடுக்க மாட்டார். மேலும் சதித்திட்டத்தின் இந்த பகுதி முட்டாள்தனமானது. குவாரிச் உடனான தவிர்க்க முடியாத மோதலுக்கு இது ஒரு நீண்ட தாமதம். எந்த பார்வையாளரும் உண்மையில் மறைப்பது வேலை செய்யும் என்று நினைக்கப் போகிறார்களா? கடல் பழங்குடியினர் மத்தியில் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துகிறது. ஜேக்கின் இளைய மகன் லோ பிரிட்டன் டால்டன் கடல் பழங்குடியினரில் சில கொடுமைப்படுத்துபவர்களிடம் ஓடுகிறான். ஆனால் புள்ளி குழந்தைகள் பெரும்பாலும் படத்தின் இரண்டாம் பாதியில் அவர்களின் மோதலுக்கு அவசர தீர்வுக்கு பிறகு மறைந்து விடுகிறார்கள். இதற்கிடையில் லோகோரு அழிந்து வரும் கடல் உயிரினத்துடன் பிணைக்கிறார். எனவே அவர் நாவியை வழிநடத்தி சென்றார். அவர்களின் இனமான ஜேக்கின் மகள் கிரி சிகோர்னி வீவர் முதல் திரைப்படத்தில் விஞ்ஞானி கிரேஸின் அவதாரத்திலிருந்து பிறந்தார். திரைப்படத்தின் சில பகுதிகளை அவள் பிற நாவியிலிருந்து ஏன் வேறுபட்டவள் என்று கேள்வி எழுப்புகிறார். ஜேக் மற்றும் எர்த் மனிதர்களின் அறிவியலுக்கும் நவியின் ஆன்மீகத்திற்கும் இடையே ஒரு கணிசமான இக்கட்டான சூழ்நிலையை ஒரு மிக மோசமான கிரி உபகதை பரிந்துரைக்கிறது. ஆனால் அந்த சிக்கலை திடீரென்று தீர்க்கும் வழியில் கிரி முழு கதாபாத்திரத்தையும் தவறவிட்டார். ஜேக் மற்றும் நெய்திரிக்கு தங்கள் குழந்தைகளுக்கு வெளியே உயிர்கள் இல்லை என்பது போல் தெரிகிறது. சில சமயங்களில் பெற்றோர்கள் எப்படி உணருவார்கள்? அவதாரின் தொடர்ச்சிக்கு வந்த எவருக்கும் அவதாரின் நட்சத்திரங்களை பார்ப்பது ஒரு மந்தமான விஷயம். ஜேக் ஒரு அப்பாவையும் சிப்பாயையும் சமப்படுத்த முயற்சிக்கிறார். அவர்களுக்கு இன்னும் 2 குழந்தைகள் ஜேமி ஃபிளாட்டர்ஸ் மற்றும் ட்ரினிட்டி ஜோ லீ ஆனந்தம் துணை கதைகளுடன் உள்ளனர். மேலும் விண்வெளி நிலையத்தில் பிறந்த ஒரு மனிதனும் ஜாக் சாம்பியன் பூமிக்கு திரும்பி செல்ல முடியாத அளவுக்கு இளமையாக இருக்கிறார். மேலும் அனைத்து கடல் பழங்குடியினரும் சமநிலைக்கு தயாராக உள்ளனர். அவர் மரணம் அடைந்தால் தன்னை பற்றிய பேக்கப் க்ளோன் ஸ்டார் வார்ஸ் தி ரைஸ் ஆஃப் ஸ்கைவால்கரின் விவரிக்க முடியாத பேரரசர் பால்படைனின் உயிர்த்தெழுதலை விட சற்று அதிக அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இருப்பினும் அவர் சிறிய விவரிப்பு அர்த்தத்தை தருகிறார். அவதாரத்தை உருவாக்கிய ஜேம்ஸ் கேமரூன் பண்டோராவின் கடல் பழங்குடியினரை ஆராய விரும்பினார் என்பது தெளிவாகிறது. அப்படியானால் ஏன் பூமியில் வாழும் மனிதர்களை மீண்டும் கொண்டுவர வேண்டும்? நீர் வழி பண்டோராவின் பல்வேறு பழங்குடியினருக்கு இடையே ஒரு மோதலை உருவாக்கியிருக்க வேண்டும். அந்த வகையில் படம் மற்ற நாவி பழங்குடியினரின் வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் மற்றும் திறன்களை ஒரு பழிவாங்கும் சதித்திட்டத்தை மறுபரிசீலனை செய்யாமல் ஆராய முடியும். மேலும் சுவாரஸ்யமான குவாரிஸ் கதையின் குறிப்புகள் உள்ளன. அதில் அவருக்கு இந்த நேரத்தில் நவி அனுபவம் இருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் தான் ஒரு புதிய உடலில் அதே பழைய குவாரிஸ். முதல் படத்தில் அனோபெனிம் போன்ற விலைமதிப்பற்ற மற்றொரு ஆதாரம் உள்ளது. அதேபோல் ஒரு 2ஆம் நிலை வில்லன் படம் முடியும் வரை அறிமுகப்படுத்தப்படவில்லை. அனைத்து புதிய பழங்குடியினர் உயிரினங்கள் மற்றும் இயந்திரங்கள் ஒரு பரபரப்பான ஆக்ஷன் கிளைமாக்ஸில் ஒன்றிணைகின்றன. ஜேக் மற்றும் நெய்திரியின் மகள்கள் துன்பத்தில் பெண்களாக மாறுவது அவமானம். ஆனால் இறுதிக் காட்சி பரபரப்பானது. அவடா த வே ஆஃப் வாட்டர் உயர் பிரேம் ரேட் புகைப்படத்தை பயன்படுத்துகிறது. இது முன்பு ஹாபிட் திரைப்படங்களான பில்லியின் லாங் ஹாஃப் டைம் வாக் மற்றும் ஜெமினி மேன் ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டது. அவதார் வடிவமைப்பில் ஒருவரின் முதல் வெளிப்பாடாக இருந்தால் அது திரைப்படங்களை பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமான வழியாகும். படத்தின் காலத்திற்கு அதிக பிரேம் வீதத்தை பயன்படுத்திய முந்தைய திரைப்படங்களைப் போலல்லாமல் தி வே ஆஃப் வாட்டர் அதிக பிரேம் வீதத்திற்கும் பாரம்பரிய காட்சிகளுக்கும் இடையில் மாறி மாறி வருகிறது. அதே காட்சியில் வழக்கமான ஃப்ரேம் வீதத்திலிருந்து அதிக பிரேம் வீதத்திற்கு செல்வதால் அதுவும் குழப்பமாக இருக்கலாம். நீருக்கடியில் உள்ள காட்சிகளில் அதிக பிரேம் வீதம் சிறப்பாக செயல்படும். ஒருவேளை நீருக்கடியில் இயக்கம் ஏற்கனவே மெதுவாகிவிட்டதால் அதிக பிரேம் வீதத்தின் உயர்ந்த தெளிவு காட்சிகளை மேம்படுத்துகிறது. அவதாரின் உலக உருவாக்கம் பண்டோராவில் அதிக திரைப்படங்கள் வருவதற்கான வாய்ப்பை உற்சாகப்படுத்தியது.
துரதிர்ஷ்டவசமாக அவதார் நீர் வழி அந்த உலகின் திறனை ஆராய்வதில் மேலோட்டமான ஆர்வங்களை மட்டுமே கொண்டுள்ளது.